இந்த பர்சனோட மனசில் ஒரு பெரிய சூறாவளி போயிட்டுருக்கு இப்போ. பெரிய சூறாவளினா லிட்ரலாக ஸ்டார்ம் வார்னிங். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க, டெலிட் பண்ணுறாங்க, ரொம்ப தயங்குறாங்க. மனசில் வந்து அப்படியே அலை மோதுது எண்ணங்கள். இன்றைக்கி மார்னிங் ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா அதுதான் கான்செப்ட். ஆக்சுவலாக அவங்க என்ன மலை மோதும் போது உங்கள் ஞாபகம் வர்றதுனால அவங்க என்ன அலைகள் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இட்ஸ் லைக் அவங்களுக்கு இப்போ விட்டிங்க அப்படின்னா கத்திடுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. நீங்கள் தூரமாக இருக்கீங்க, இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க வாழ்க்கையில் சூறாவளி போயிட்டு இருக்குது அப்படின்னு. அட்லீஸ்ட் எனர்ஜெட்டிக்கலாவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மேபி ஏதாவது சயின்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு ஒரு அன்ஈஸினஸ் இருந்திருக்கலாம். இது வந்து அவங்களோட அன்ஈஸினஸ் உங்களோட பிரச்சனை கிடையாது. இது வந்து உங்கள் கனெக்ஷனோட எனர்ஜி, இல்லைனா இது வந்து இந்த பர்சனோட ப்ரெசன்ட் எனர்ஜி. இது இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப கருமேகங்கள் சூழ்ந்திருக்கு, குழப்பமாக இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு நம்ம தான் இங்கே பார்க்க போகிறோம். அந்த குழப்பத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி எனர்ஜெட்டிக்கலாக அவங்க வந்து தயாராக இருக்காங்களா, என்ன மாதிரி எனர்ஜியில் அவங்க இருக்காங்க, இன்டென்ஷன் என்ன. வெளியில் 1000 சொல்லலாம், குழப்பம் இருக்குதுன்னு சொல்லலாம், பட் உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெசேஜ் டைப் பண்ணுறாங்க, அனுப்புவாங்களா இல்லையா அப்படின்னும் பார்த்துடலாம். அவங்க என்ன சொல்ல நினச்சி என்ன டைப் பண்ண ட்ரை பண்ணாங்க, என்ன விஷயத்த டெலீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே ஆல்ரெடி எனர்ஜியாக நான் வந்து கார்டு இங்கே வச்சுருக்கேன். அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்கள் எனர்ஜி, நீங்கள் எனர்ஜியில் இருக்கீங்க, இந்த ரீடிங்குள்ளே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து அவங்க சொல்ல விரும்புகிற ஒரு மெசேஜையும் நான் இங்கே வைக்கிறேன். இதை நம்ம கூடி சீக்கிரம் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சர்ப்ரைஸ் மெசேஜுக்கு ரெடி அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ வந்து அவங்க என்ன டைப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு வந்து வந்துருச்சா, வரப்போதா, அது வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க உங்களை, அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அவங்களோட எனர்ஜி செக் பண்ணிடலாம், அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, டிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற இன்னொரு கன்ஃபர்மேஷன். கூடி சீக்கிரம் இந்த பர்சன் கிட்ட வந்து உங்களுக்கு மெசேஜ் வரப்போகுது. கெமிஸ்ட்ரி. இந்த பர்சனோட இன்டென்ஷன் பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். இதுதான் இந்த புல்னால தான் அவங்களுக்கு இவ்வளோ குழப்பம். இட்ஸ் லைக் சூறாவளி அடிக்குது மனசில். ஏன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப மேக்னெட்டிக்காக இருக்குது, உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப மேக்னெட்டிக்காக இருக்குது. இன்றைக்கி காலையில் பார்த்த ரீடிங்கோட இது அப்படியே அலைன் ஆகுது. உங்களோட அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி தான் அவங்கள வந்து குழப்பம்னு கிடையாது, அவங்களோட எனர்ஜி வந்து உள்ளே இழுக்குது. இட்ஸ் லைக் ஃப்ரஸ்ட்ரேஷன். உங்ககிட்ட பேச முடியல, உங்ககிட்ட மெசேஜ் அனுப்ப முடியல, கேஷுவலாக இருக்க முடியல அப்படின்னு. அது ஏன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஒர்க் ஆன் யுவர் பார்ட்னர்ஷிப், கிவ் யுவர் ரிலேஷன்ஷிப் அ சான்ஸ். கண்டிப்பாக நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட இன்னொரு சான்ஸ் கேட்க போகிறாங்க. ஏன்னா உங்களோட ஃபீல் பண்ண அந்த கெமிஸ்ட்ரி அவங்க வேறு எங்கேயும் ஃபீல் பண்ணலை. அது கெமிஸ்ட்ரி இஸ் த ரீசன். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பேஷன், அந்த லவ், அதுதான் உங்கள் காதில் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம். அவங்க வந்து கூடி சீக்கிரம் ஓப்பனாக பார்க்க போகிறாங்க. இவ்வளோ நல்லா பேசாமல் இருந்தாங்க, அமைதியாகவே இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த அமைதி வந்து களையப்போகுது. அந்த அமைதியிலேருந்து அவங்க வந்து லொடலுடன் பேச போகிறாங்க. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் நேரம் வாய மூட்றியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சு இருக்கும். ஸோ அவங்க உங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க, இந்த மெசேஜஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அவங்க உங்களை எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் உங்களை பற்றின மெசேஜை எப்படி வந்து அவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது இருக்கட்டும், அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சர்ப்ரைஸ் மெசேஜஸ்க்கு நான் உங்களை சர்ப்ரைஸ்னு டைப் பண்ண சொன்னேன். பொதுவாக 2 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனோட இன்டென்ஷன் ரொம்ப பியூராக இருக்குது, கவலைப்படாதீங்க. எப்படி உங்களை பார்க்குறாங்க, எப்படி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, எங்கேயோ தூரமாக இருந்து தலைகீழ தொங்கி உங்களை பார்க்குறாங்க. த ஹேங்க்டு மேன். அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க, உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவங்க உங்ககிட்ட வராது இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் 2 பேத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை இல்லை, அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாட்டிகிட்ருக்க இந்த உங்களுக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜெட்டிக் புல் தான் வந்து இந்த பர்சனோட மனசில் இந்த ஸ்டோம் வார்னிங்கை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இதுவும் புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து தனியாக மட்டும் இதை ஃபேஸ் பண்ணல, இந்த கனெக்ஷனாலேயும் வந்து இந்த அலைக்கழித்தல் விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி இந்த பர்சனுக்கு நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்குது. மேபி உங்களோட அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் கையை கோத்து ஏதோ வேலையை பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து அவங்க மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அவங்கள வந்து ஸ்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. 8 ஆஃப் கப்ஸ் நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. ஓ மை காட், இந்த பர்சன் முன்னாடி நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், உங்களை பார்க்காத மாதிரி தான் இருக்கும். பட் தே ஆர் ஸ்டாக்கிங் யூ. இந்த பர்சன் வந்து வெளி உலகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படி தான் காமிச்சிக்கிறாங்க. பட் அவங்க ஏதோ ஒரு விஷயம் மூலம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. எஸ்பெஷலாக வந்து
சைக்கிக் டவுன்லோட்ஸ் இல்லைனா வந்து இன்ட்யூஷன் இல்லைனா சயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது உங்களை பற்றி. ஏஸ் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புது ஆரம்பம், உங்களை பற்றி விஷயம், நீங்கள் என்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அவங்களுக்கு தெரியும். இது உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு காட்டி கொடுக்குறாங்க, இல்லைனா வந்து தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிட்டிங். நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க, அதுவும் இந்த புயலுக்கு ஒரு காரணம். நீங்கள் வந்து அமைதியாயிட்டீங்க, அந்த பர்சன் உலகத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது காத்துட்டுல. ஆக்சுவலாக அது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் வந்து நீங்கள் என்ன விஷயம் எதை அட்ராக்ட் பண்ணுறீங்க, 2 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் வந்து கூடிய சீக்கிரம் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனை முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து காதில் சொல்ல போகிறாங்க. பட் இப்போது அட் ப்ரெசென்ட் எனர்ஜி அவங்க டைப் பண்ணுறதும் டெலிட் பண்ணுறதும் என்னங்கிறது இப்போ ஃபியூ செகண்ட்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி த ஹேங்க்டு மேன், இதுதான் அவங்களோட நிலைமை. பட் அது ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. அவங்க பாருங்கள், அவங்க மாட்டிகிட்டு இருக்கனால அவங்க வந்து அழுது புழண்டு அதனால் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோ இல்லைனா வந்து இதெல்லாம் நடக்காது, நான் வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியோ நெகட்டிவ் எனர்ஜியோ அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அங்கே இது நடக்காது அப்படின்ற எண்ணமே அவங்க மனசில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எனர்ஜியை கிளைம் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களோட ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் என்னத்தான் டைப் பண்ணி டெலீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ லவ் யூ ரைட் அப் டு த மூன் அண்ட் பேக். இவ்வளோ ஆழமான காதல் வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ புயல் அவங்க மனசில் ஓடிட்டுருக்கு. இந்த புயல் அடிக்கிறதுக்கு காரணம் உங்ககிட்ட பேச முடியல, ஏன்னா மனசில் வந்து அழுத்தம் இருக்குது, காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு. உங்களோட கெமிஸ்ட்ரியை அவங்க ஃபீல் பண்ண, உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க அந்த கெமிஸ்ட்ரியை அவங்க ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் சொல்ல முடியல. ஐ எம் ஸோ அமேஸ்ட் பை யூ எவ்ரி டே. தினம் தினம் உங்களால் அவங்க ஆச்சரியப்படும். கண்டிப்பாக அவங்க எங்கேயோ உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். Ace of Wands, maybe do you social media account? ஏன்னா நீங்கள் மேபி நீங்கள் போகிற வழியில் அவங்க எங்கேயோ இருந்து ஓரமாக நின்று உங்களை பார்க்குறாங்க. தே நோ யூ. உங்களோட இங்கே பாருங்கள், நீங்கள் போகிற பாதையில் தான் அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க. எஸ்பெஷலி மேபி நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, யூஸ்வலாக நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, மேபி காஃபி ஷாப் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களால பார்க்க முடியும். தே ஆர் வாட்சிங் யூ. பாருங்கள், தூரமாக இருந்தது அவங்கள பார்க்குறாங்க, பக்கத்துலேருந்து பார்க்கல. உங்களால் அவங்கள பார்க்க முடியாது, பட் அவங்களால அவங்கள பார்க்க முடியும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள பார்க்குறது வந்து ஈஸியாக இல்லை. மேபி சிச்சுவேஷன் அவ்வளோ சரியில்லை. மேபி ஐ வாஸ் இன் டினையல். பாஸ்ட்டில் வந்து அவங்க இந்த காதலுக்கு சரியாக மரியாதை கொடுக்கல. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ தயக்கம். அந்த மனசில் இருக்க போராட்டம் வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிறனால தான் இவ்வளோ ஆழமான காதல் இருக்குது. ஆனால் நான் பாஸ்ட்டில் வந்து உன்னை உதாசீனப்படுத்திட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்களால முடியல. அப்போ நீங்கள் கோச்சிக்குவீங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ உதாசீனப்படுத்திட்டு இப்போ இதுக்கு வந்த அப்படின்னு நீங்கள் கேட்டுருவீங்களோன்ற பயம் இந்த காதலை சொல்ல தவிச்சிட்ருக்காங்க. ஆனால் சூழ்நிலை தான் அவங்கள வந்து தள்ளி வைக்குது. ஏதோ ஒரு விஷயம் பார்க்கலாமா, என்ன விஷயம் அவங்கள தள்ளி வைக்குதுன்னா, ஸோ வி கேன் ஒர்க் ஆன் தட். அந்த விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். எது அவங்கள தள்ளி வச்சிட்ருக்கு, எதனால், ஏன் இந்த ஹேங்க்டு மேன் சிச்சுவேஷன்? ஏன்னா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. 9 of Pentacles, they are not stable. பணப்பிரச்சனை, பணம் தான் அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல். வேறு எதுவுமே அங்கே சிக்கல் இல்லை. பாட்டம் டெக் எனர்ஜி என்ன, நியூ பிகினிங், புது ஆரம்பம் அவங்களுக்கு இருக்குது. பணம் காரணமாக தான் அவங்கள விட்டு விலகி இருக்காங்க. பிகாஸ் அவங்க உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. உங்கள் மேலே அளவில்லாத காதல் வச்சுட்ருக்காங்க. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நீங்கள் உங்களை வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்ற பயம்தான் அவங்களுக்கு இருக்குது. பட் உங்களை செம தீவிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் திடீர்னு ரேண்டமாக சாங்ஸ் கேட்பீங்க. நம்ம சாங்ஸ் வந்து நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலாக போடுற சாங் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா அவங்க வந்து சாங்ஸ் மூலமும் உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சாங்ஸ் மூலமும் சயின்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ரேண்டம் சாங்ஸ் கிடைச்சுன்னா இனிமேல் அப்சர்வ் பண்ணுங்கள். அது அவங்களோட எனர்ஜி தான் அவங்களுக்கு வருது. அது நம்ம சேனலில் வரதாக இருக்கலாம், நீங்கள் போகும்போது கேட்குற ஒரு பாடல் வரிகளாக இருக்கலாம். அந்த வரிகள் உங்கள் மனசை தாக்கும். அதுதான் அவங்களோட எனர்ஜி. இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ இப்போது எப்படி வந்து இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வர போகிறாங்க? லைக் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு பண பிரச்சனை தான் அவங்களுக்கு. அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. உங்கள் அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இல்லை. ஸோ இது எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வர போகிறாங்க? ஃபினான்ஷியல் அண்ட் சிச்சுவேஷன் தான் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு வந்து கெரியரும் ஃபினான்ஸும் தான் ஒரு பெரிய தடையாக இருக்குது. இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு அதனால ஒரு தயக்கம் இருக்குது. உங்ககிட்ட வந்து லெட்
கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண நினைக்காதுங்க, கோ வித் த ஃப்ளோ. இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருந்தாலும் சரி, தட்ஸ் ஓகே. யாரோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து, தாட் ஆஃப் யூ பீயிங் வித் சம் ஒன் எல்ஸ் மேக்ஸ் மீ ஜெலஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். நீங்கள் இதை இப்போ சூறாவளி அடிக்கிறதுக்கு காரணம் இது மட்டும் கிடையாது. நீங்கள் போயிடுவீங்களோ அப்படின்ற பயம், அது போயிடுவீங்களோன்ற மாதிரி கற்பனை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் போய் வேறு யாரோட அதை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவீங்களோன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது. அது அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி நினச்சாலே போதும் வயிற்றுக்குள்ளே ஒரு பாய்லர் எரியிறது. ஸோ ஜெலசி, இந்த பர்சனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஜெலசி வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லது. ஆஃப்டர் பாயிண்ட் வந்து நமக்கு ரியலைசேஷன் இருக்கணும். பொசசிவ்னஸ் டு சம் எக்ஸ்டென்ட் நல்லது, ஏன்னா அதுதான் ப்ரொடெக்ஷன் எனர்ஜி. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அதுவே விஷமாயிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் கப்ஸ். ஓ மை காட், யூ ஆர் வெரி அட்ராக்டிவ். சீரியஸ்லி, யூ ஆர் வெரி வெரி அட்ராக்டிவ். நிறைய பேர் உங்கள் மேலே கண் வச்சுருப்பாங்க. இட்ஸ் லைக் சீரியஸ்லி. அதனால தான் இந்த பர்சனுக்கு அடி வயிற்றில் பாய்லர் எரியிறது, உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுனால வர பயம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு உங்கள் மேலே கண் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் வாக் அவே பண்ணிடுவீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இட்ஸ் லைக் அவங்க சரியாக வரல அப்படின்னா அவங்க நல்லாவே தெரியும், நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்கன்னு. மேபி இதை அவங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்க உங்களை பற்றி. ஸோ உங்ககிட்ட வரும்போது அவங்க ரொம்ப பக்காவாக வரணும், ஸ்ட்ரைட்டாக வரணும். உங்ககிட்ட அந்த பொய் சொல்கிறது, ட்ராமா பண்ணுறது, ஃப்ளர்ட் பண்ணலாம், பட் பொய் சொல்கிறதுக்கு இட்ஸ் லைக் ரிஃப்லிங்கு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி எந்த ட்ராமா போட்டுட்டு உங்ககிட்ட வர முடியாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வரணும். ஏன்னா உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வேறு லெவல் ஆஃப் லவ். அதனால தான் இவ்வளோ பயம். ஐயோ, ஏதாவது சாக்கு சொல்லி வேண்டாம் கிடான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தான் அங்கே தடன்னு அடிச்சுக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள், 9 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. வாவ், 8 ஆஃப் சோட்ஸ், நாட் 9 ஆஃப் சோட்ஸ். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எப்படி வரப்போகிறாங்கன்னு தெரில. இந்த மாட்டிகிட்ருக்க சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறாங்கன்னு அவங்களுக்கு இன்னும் புரியல. இந்த ஃபினான்ஸ் இருக்க சரி, அவங்களுக்கு தான் கைடன்ஸ் பார்ப்போமே, எப்படி இதுலேருந்து வெளியில் வர போகிறாங்க. 8 ஆஃப் சோட்ஸ் எனர்ஜிலேருந்து திஸ் இஸ் த ஆன்சர். வேகமாக வர போகிறாங்க. பேஷனேட் லவ், நைட் ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப டிட்டர்மைண்ட், பேஷனேட் லவ். அந்த காதலே அவங்கள வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வழிகாட்டும். இந்த காதல் தான் அவங்க கையில் இருக்க தீப்பந்தம். அவங்க வந்து ரொம்ப இருட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த காதல் தான் அவங்களுக்கு எல்லாமே. இந்த பர்சன் உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க. கிங் ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வருவாங்க. மிஸ் யூ மோர் தேன் வேர்ட்ஸ் குட் சே. இந்த பர்சன் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னா கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க எங்கேயோ ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும். இதர் வந்து ஒர்க் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும், ஃபேமிலி ட்ராமானா ஃபேமிலி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணும். அதை ஃபாலோ பண்ணுறது 10 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. மார்னிங் ரீடிங்கில் வந்து அதே 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். மார்னிங் ரீடிங்கை கண்டிப்பாக போய் பாருங்கள், அங்கே உங்களுக்கு மெசேஜஸ் இருக்குது. இந்த பர்சன் யார் கண்ட்ரோல் பண்ணாலும் கேட்க போகிறதில்ல, நிற்க போகிறதில்ல. ஸோ 2 விஷயம் இந்த பர்சனுக்கு, அதாவது மாஸ்குலின் எனர்ஜிக்கு பிரபஞ்சம் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒர்க் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு ஜாப் தேடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி காசு தர மாட்டேன் ப்ளா அப்படிலாம் ஏதாவது ட்ராமா இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில் வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இது 2ம். ஆனால் நீங்கள் தோற்று போக போகிறதில்ல. இந்த காதல் உங்களை கரை சேர்த்துரும். ஏன்னா நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ உங்கள் காதலை நீங்களே நம்பணும் ஃபஸ்ட்டு. அடுத்தவங்க நம்புகிறாங்க நம்பல, அது செகண்ட்ரி. இட்ஸ் லைக் உங்களுக்குள்ளே ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் வேறு கேஸ்ட், இல்லைனா வந்து ஒருத்தங்க ரொம்ப ரிச், ஒருத்தங்க ரொம்ப பூவா, இந்த மாதிரி ரொம்ப பெரிய இது, அதெல்லாம் காதல் முன்னாடி எதுக்குமே வேல்யூ கிடையாது. ஸோ அதை மட்டும் ரியலைஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் காதல் உங்களை வந்து எல்லா சூழ்நிலையிலேருந்தும் வெளியில் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த குழப்பமே தேவையில்லை. ஒன்ஸ் யூ பிலீவ். ஸோ ஐ பிலீவ் இன் லவ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து நீங்கள் கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஃபேவராக திரும்பும். பட் உங்களுக்கு காதலோட சப்போர்ட் தேவை. மேபி அவங்க தான் உங்களை கைட் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் நீங்கள் காதலேருந்து விலகி இருக்கிறது இதுக்கு சொல்யூஷன் இல்லை. காதலோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதை இங்கே பாருங்கள். நீங்கள் காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். இங்கே உங்கள் கப்பு தலைகீழாக இருக்குது. ஆனால் இவங்க கொண்டு வர கப் தான் உங்களுக்கு வந்து
இட்ஸ் லைக் அவங்களோட கப்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினின் எனர்ஜி தான் உங்கள் கையில் ஒரு மேஜிக், அந்த லைட் அதை கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் அப் ஆகுங்க. அதுவே உங்களுக்கு பாதி எனர்ஜியை வந்து கொடுத்துரும். இங்கே பாருங்கள், இங்கே தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து, ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் அவங்கக்கிட்ட கேஷுவலாக பேசுங்க. எடுத்தோடனே காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஓப்பனாக ஒரு தடவை பேசிவிட்டு நீங்கள் சொல்லலாம், காத்துட்டுரு நான் வரேன். ஏன்னா வந்து ஜஸ்ட் பி தேர். அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்குள்ளே ரொம்ப அழகான பாண்ட் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் த கெமிஸ்ட்ரி. எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ கடவுள் வந்து உங்களை ப்ளெஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காரு. அந்த வந்து உங்களுக்கு ஃபேவராக கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வாழ்க்கை இல்லையா? இதில் போட்டால் அதில் போட்டால் ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அவங்களே ஒன்றா போட்டால் தான் ரிசல்ட் வரும். ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அதே சமயம் வந்து பிரபஞ்சம் ஏன்னு சரி, தட்ஸ் ஓகே, நான் எங்கேயோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.